12ஆம் நாளை இத்திருவிழாவின் முக்கியமான நாளாக கருதுகின்றனர். இந்நாளின் இரவில் நடைபெறும் கரகம் இத்திருவிழாவின் உயிர்நாடியாக விளங்குகிறது. இவ்வாறு கரகம் எடுக்கப்படுவதற்கு பின்னால் ஒரு பழமையான வரலாறு கூறப்படுகிறது. பண்டைய காலங்களில் மக்கள் இயற்கையையே கடவுளாக கண்டனர். அவற்றில் ஒன்றான நீரை கடவுளாக வணங்கியதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் காலங்களில் அந்த நீரோட்டமான ஆறு, ஏரி, கம்மாய் போன்றவற்றை வற்றாமல் காக்கவும் அவற்றுக்கு நன்றி செலுத்தவும் மக்கள் தங்கள் வணங்கும் தெய்வத்திற்கு செய்யக்கூடிய வழிபாடாகவே கரக விழா உருவானது. இந்த நிகழ்வே பறவையில் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு செய்வதால் பறவையை சுற்றியுள்ள ஆறு, கம்மாய் போன்றவை வற்றாமல், வறட்சி ஏற்படாமல் அன்னை முத்துநாயகி காப்பாள் என மக்கள் நம்புகின்றனர். அவ்வாறாக இவ்விழா அக்னி சட்டி முடிந்த பின் இரவு 8 மணி அளவில் நாட்டாமைக்காரர்கள் மற்றும் ஊர் மக்கள் தேங்காய், பல தட்டுகள், கருப்பண சுவாமி, ஐயனார் மற்றும் கருவடையால் புதிய சிலை எடுத்துக்கொண்டு மந்தையிலிருந்து மேளதாளங்களுடன் அம்மன் கோவிலுக்கு செல்கின்றனர். பின்னர் கோயிலில் யாகம் வளர்க்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவ அம்மனுக்கு பொட்டு கட்டப்படும். அதன் பின் உற்சவ அன்னை மேளதாளங்களுடன் மற்றும் வான வேடிக்கையுடன் வீதியுலா வருவாள். மந்தை அடைந்த பின்பு அன்று மண்டகப்படிதாரர் பூஜை நடைபெறும். இரவு 2 மணிக்கு ஊரே அமைதியடைந்திருக்கும். அதே சமயம் எதிர்பார்க்கப்பட்ட ஆற்றுக்கரக நிகழ்வு தொடங்கும். அப்போது முதலில் நாட்டாமைக்காரருக்கு அருள் இறங்கும். பின்னர் பூசாரிக்கும் அருள் இறங்க நாட்டாமைக்காரர் பூசாரியின் தலையில் விபூதி வைத்து கரகச்சம்பை அவருக்கு கொடுத்து உத்தரவு தரப்படும் வரை காத்திருப்பார். உத்தரவு கிடைத்ததும் பூசாரி ஊரிலிருந்து 1 மைல் தூரமுள்ள ஆற்றிற்கு நீர் எடுப்பதற்காக புறப்படுவார். அவருடன் ஊர் காவல்காரர்கள் மட்டுமே தீப்பந்தம் ஏந்தி கொண்டு செல்வர். அப்போது பூசாரி அம்மனாகவே கருதப்படுவதால் அவர் மிகவும் தெய்வீக தன்மையுடனும் உக்கிரத்துடனும் இருப்பார். அதனால் அவருக்கு எதிரே யாரும் செல்ல மாட்டார்கள். கர்ப்பிணி பெண்களும் கரகம் வரும் பாதையில் யாரும் உறங்கக்கூடாது என்பதாலும் கை குழந்தைகளை கூட தாய்மார்கள் தங்கள் தோளில் வைத்து உறங்குவர். இந்த மரபு இன்றும் பின்பற்றப்படுகிறது. அதனால் சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் கைகோர்த்து அமைதியாக நிற்பர். 3 தலைமுறைகளுக்கு முன்பு பூசாரி ஆற்றிலிருந்து திரும்பும் போது புகைவண்டி வருவதாக கூறப்படுகிறது. அப்போது பூசாரி சதுரகிரி அம்மனின் அருளால் டிராக்கேட்டை தாண்டியதாகவும் இந்த வரலாறு இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அவ்வாறு ஆற்றிற்கு சென்று ஊரை அடைவதற்கு அவர் எடுத்துக்கொள்வது சுமார் 7 முதல் 8 மணித்துளிகள் ஆகும். இது ஊர் மக்களுக்கு எப்போதும் ஆச்சரியமாகவே இருக்கும்.